ஹாய், ஹலோ, குட் மார்னிங் டு அவர் யூடியூப் சேனல் அன்பே அந்தமான். வாங்க, இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா சிக்கன் பிரியாணி. இது என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ. அதனால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சா மன்னிச்சிடுங்க, சாரி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. இப்போ புலாவ் அரிசி எடுத்துருக்கோம். இது நான் இப்போ எவ்வளோ போட போகிறேன்னா, அந்த எடுத்துருக்கிற பாத்திரத்தில் 2 கப் போட போகிறேன். அந்த 2 கப் இதுக்கு 4 அந்த அதே பாத்திரத்தில் 4 கப் உள்ள அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போது நம்ம அந்த கோட்டா மசாலா இருக்கு இல்லையா, அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டார் பூ தான் அதில் மெயின் ஹைலைட்டு, நல்லாயிருக்கும். அது இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ சட்டி காய வச்சு அதில் வெஜிடபிள் ஆயில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோட்டா மசாலா இருக்கு இல்லையா, என்ன நல்லா காஞ்சிச்சுன்னு செக் பண்ணிவிட்டு, நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கோட்டா மசாலா பாக்கெட் ஃபுல் அதை தனியாக எடுத்து வைக்கணும் அப்படிலாம் இல்லை. அதை அப்படியே போட்டுடணும். ஃபுல்லாக அப்படியே உடச்சி அப்படியே போட்டுடணும். நிறையா இருக்குது அப்படின்ட்டு அதை கம்மி பண்ணவோ இது பண்ணவோ கூடாது, அப்படியே போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதில் உள்ள பட்டை, ஏலக்காய் எல்லாமே, சீரகம். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் போட்டாச்சு. நான் 2 கப் ஆட் பண்ணுவேன். 2 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். அது கொஞ்சம் அதுக்கப்புறம் 2வது கப்பையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அது ப்ரௌனிஷ், ஒரு லைட் ப்ரௌன் டைப்பில் கொஞ்சம் வரும். ஒரு நல்லா மொறுன்னு ஆனது மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு லைட் ப்ரௌனிஷ் டைப்பில் காமிக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம்னா அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அந்த ப்ரௌனிஷ் டைப் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோங்க. அதுக்கப்புறம் அது ஆனதுக்கு பிறகு 2 கப் ரைஸுக்கு எவ்வளோ கப் சொன்னேன்? 4 கப் சொன்னேன். 2 கப் ரைஸுக்கு 1 கப்புக்கு 2. ஸோ 2 கப்பு போடுறதுனால நம்ம இப்போ 4 கப் தண்ணியாக ஆட் பண்ண போகிறோம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2, 3, 4 போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒன்று சேர்க்கணும், உப்பு. நம்ம தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன், அந்த ஸ்பூன் அளவில் நான் ஒரு 4 கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி யார் யாருக்கு எப்படி தேவைப்படுமோ அப்படி இது பண்ணிவிட்டு பன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் எடுத்து அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நான் ஜாரில் போட போகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டாண்ட் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது வீடியோ. சாரி, ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம இந்த பூண்டு, இஞ்சி, அப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம்.
எதனாவது உங்களுக்கு ஃபீட்பேக் எதனாவது சொல்லணும், பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களதும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். என்னோடய ஃபஸ்ட் ட்ரை தான் வித் மேக்கரோட. பாருங்கள் பையன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா சிக்கனில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதில் இருக்கிறது நட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் மசாலா, இது ஆக்சுவலாக வீட்டிலேயே செஞ்ச மசாலா. நாங்கள் மிக்ஸ் மசாலா தனியாக கடையிலையும் கிடைக்கிது, இது வந்து வீட்டிலேயே நாங்கள் மேக் பண்ணது. ஸோ அதில் ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ காரத்துக்கு தேவையான போடணும். நெக்ஸ்ட்டு வந்து கர்டு வந்து இது நான் வீட்டில் செஞ்சது, மாட்டுப்பாலில் செஞ்ச கர்டு. அது ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். ஒரு சிலர் நிறையா போடுவாங்க, யாருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோங்க, அது உங்களோட இஷ்டம். அப்புறம் நல்லா இதை கிளறி விட்டு நல்லா இது பண்ணி கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டுருவோம். அதை ஊறிட்டு கொஞ்சம் நல்லா பெசறிட்டு பெசறினது பிறகு நல்லா அதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருந்தோம். இப்போ நம்ம புலாவ் பக்கம் போகிறோம். புலாவ் ஓரளவு வந்துட்டுருக்கு. அதுக்கு இடையில கடாய் சூடு பண்ணி அதில் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்புறம் 5 தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் எப்படி ஒரு 7-8 வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுட்டு அது ஃப்ரை பண்ணி நம்ம இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ் வந்து பிரியாணியில் வந்து நம்மளுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். இது வந்து பிரியாணி எசன்ஸ், பிரியாணி பவுடர், அப்புறம் கிஸ்மிஸ் முந்திரி. இப்போ கிஸ்மிஸ் முந்திரியெல்லாம் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயமும் கொஞ்சம் வறுத்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி, புதினா கிடைக்கல, அதனால் கொத்தமல்லியும் இன்னொரு நீளமாக ஒன்று அந்த கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். தனியா அதுவும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டான இதில் வந்துடுச்சு. ரைஸ் வந்து சூப்பராக வந்துடுச்சு, நல்லா உதிரியாக இருக்குது. கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் இங்கே இருக்குது. சிக்கன் கலந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் வெங்காயம் முந்திரி எல்லாமே நான் பண்ணியாச்சு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் போட்டுருக்கோம். இப்போ நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். பிரியாணி மசாலா கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது நல்லா கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் குழம்பு நல்லா அந்த எண்ணெய் தெரிஞ்சு வர்றதுக்கப்புறம் எல்லா பொருளையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை காய வச்சு அதில் லைட்டாக கீ விட்டு எல்லாத்தையும் கீழே அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து அந்த பாத்திரத்தை கீ போட்டுக்கொண்டே அதில் வந்து புலாவ், அதுக்கப்புறம் இந்த நம்ம வச்சுருக்கிற எல்லா பொருளையும் நம்ம அதில் ஆட் பண்ணி லேயர் போட போகிறோம் 1 by 1. இப்போ வந்து எல்லா பொருளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து புலாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணுறோம். குழம்பு சிக்கன் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே லைட்டாக வெங்காயம் இது பண்ணி வச்சுருக்கோம்லே வறுத்து வச்சுருக்கோம்ல அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் புதினா கொத்தமல்லி தனியா இதெல்லாம் கொஞ்சம் போட்டு
புதினாவும் போடணும். புதினா போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கல, ஸோ அதனால் எந்த இது இருந்துச்சோ அதை வச்சு நான் சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மேலே லேயர் போடுறது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் வீடியோ அதில் ஸ்கிப் ஆகிடுச்சு, சாரி, நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து இது போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன், முந்திரி கொஞ்சம் அந்த இருக்கிற அந்த கலர்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி. பசங்களுக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரி கலராக செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கும் முழுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம அடுக்கு பண்ணணும். அதான் அந்த மிடில் உள்ள வீடியோக்குள்ள மிக்சிங் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணி போடுறேன். அப்புறம் வந்து இப்படி லேயர் பண்ணணும். இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கு இடையில அப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் அந்த இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அந்த கலரையும் இடையில ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் மிஞ்சின எல்லாத்தையுமே ஆயிடுச்சு. எல்லா குழம்பெல்லாம் நடுவில் ஆட் பண்ணி வச்சு லேயர் போட்டாச்சு. லேயர் போட்டதுக்கப்புறம் இப்போ கலர் நல்லா போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் நிறையா இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி, தனியா, புதினா இதெல்லாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கீழே வறுக்கணும், வேறு எண்ணெயில் வறுக்கக்கூடாது. கீழே வறுத்தாலும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து அதெல்லாம் மேலே அப்படியே தூவிட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு டெலிஷியஸாக எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்மளோட பிரியாணிக்கு லேயர்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது அதில் வந்து பிரியாணி எசன்ஸ் போட்டிருக்கோம். லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2-3 ட்ராப்ஸை போட்டுட்டு நெய் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே அப்படியே ஊற்றிட்டு எல்லாம் செட் பண்ணிவிட்டு நல்லா நெய்யை நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிரியாணியோட அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அப்படியே ரொம்ப பசி எடுத்துருச்சு. அப்புறம் இப்போ ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு தவாவை சூடு பண்ணி அதை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த பிரியாணியை மேலே தூக்கி வச்சு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதை டைட்டாக பன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட்டோ, நான் வந்து பானையில் தண்ணி இருக்கிறதுனால அதை தூக்கி வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். தம் பிரியாணி இது, ஆக்சுவலாக சிக்கன் தம் பிரியாணி. இப்போ பாருங்கள், ரெடி டு ஈட்.